ஓயா ராஜா டேய் எங்களை விட்டுட்டு போவ எப்படி மனசு வந்து ஓயம்மா நாங்க 16 பேர் ஒன்னா தானே வேன்ல வந்தோம். ஐயோ உனக்கு மட்டும் எப்படிடா ஏமா வந்துருப்பா யார் ராஜா ஓயா சீமானே சீமானே ஓயப்பா ஓயா ராஜா நீ பஸ்ல சீட்டு இருந்தா கூட உட்கார மாட்டியாடா எப்பா நீ பஸ்ல சீட்டு இருந்தா கூட உட்கார மாட்டியாப்பா நீ நின்னுக்கிற தரப்பா வருவ நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாக்கி வேட அத பார்த்து நாங்க சிரிச்சு அனுப்புங்கப்பா ராஜா அந்த காலம் எப்பட வரும் எப்பா எப்பா என்ன சொல்லுங்க ஐயா கால் கையில கட்டா நீ மைடப்பா எங்கடா வச்சுக்கிற எப்பா யா ராஜா யா சீமா உனக்கு எப்படிடா ஏமா வந்தா மூக்க சிந்தி கீழே தான் போடுவாங்க. மூக்க சிந்தி அப்படி நக்கி நடக்குதுடா. ஐயோ மூக்க சிந்தி கீழே தான் போடணும். ஓயா செல்லமே ஓயா சேட்டே என் நோட்டே ஓயம்மா இது நம்ம மூக்கு நம்ம சளி ராஜா இது நம்ம இதை கீழே செஞ்சு போட்டா கொரோனா வரும் இல்லைன்னா காக்கா தூக்கி மூடும். என் ராஜா வடப்பாதி நாடகம் வடப்பாதி நம்ம ஐயா நாடகம் ஒண்ணு முன்னாடி வந்தியாடா என் சீமா நாங்க எல்லாம் வண்டியில ஊர் உள்ள வந்து சேர்ந்தோம். உசாரா அங்கேயே இறங்கி நிற்கிறோம். அம்மா இங்க பாலை எடுத்து வச்சுக்கிறாங்க வழி எல்லாரும் தத்து வச்சுக்கிறோம்மா நாங்க இவன் இறங்கணும் ஒன்று என்ன கேட்குறான் வழி எப்படி போகணும்னு கேட்கல யாரு வீட்டு சோறு போடுறாங்கன்னு கேட்டானே கேட்டியாடா கேட்டியாடா ஓயப்பா ஓயா ராஜா ஓயா சுருக்கு வைக்க சொல்றான் பாருப்பா கடவுளே என்ன ஹோட்டல் பாரு எஸ்எஸ்கே ஹோட்டலில் தான் சாப்பாடுன்னாங்க. ஏம்மா இங்க இருந்து எப்படி ஓடனான்னு தெரியல. ஏம்மா வேனை திருப்பாங்காட்டி அவன் எப்படி தான் ஓடனானோ 4 கால பாசல்ல போனானோ. ராஜா சோறு நான் ஊட்ட தங்க மாட்டேன். ஒரு நாள் லீவ் எடுக்க மாட்டேன். வாங்கி போற துட்டெல்லாம் எங்கப்பா வைக்கிற அத்துக்க சாட்டிட கொடுக்குற அப்பா ஹோட்டல்ல அழகான சாப்பாடு எல்லாரையும் உட்கார வச்சு தரவாட இலை போட்டாங்களே. இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துச்சாடா. அம்மா இவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல. அம்மா இவன் இலை சின்ன இலையா போட்டுக்கிறான். திரும்பி பார்க்காங்காட்டி அந்த இலையில கையை விட்டு கீழ்த்துக்கிறான். அம்மா வாழை இலை சோறு
எப்பா அண்ணன் குத்தில சாப்பாடு வாரி வாரி வைக்கிறாங்களே உன் அங்கத்துக்கு பத்தலையாப்பா உன் அங்கத்துக்கு பத்தலையாப்பா நீ பேசனோடு சோத்த வாரி கவுத்துக்கினியாடா கவுத்துக்கணும் சுத்தி முத்தி பாக்குறான் சாம்பார் பகுதியை பார்த்த உடனே மூஞ்சி தொங்கல விட்ட பையன் கோழிக்கறி இல்லையான்னு கேட்கறான் பழகுது ஊர் ஊரா கோழிக்கறி சாப்பிட்றானே அவனுக்கு சூத்த கடப்புலையோ மட்டன் குழம்பு ஐயோ மட்டன் குழம்பு மீன் குழம்பு கடவுள நல்லா 5 ஆம்பளை எடுத்தாந்து வச்சாங்கம்மா இவன் இலையில எடுத்து நல்லா காராமணி கோதரா மாதிரி கோதனானே ஐயோ இவன் சாவறதுக்கு தான் கோதனானோ எப்பா நீ ஆப்பாயெல்லாம் சாப்பிட்டியாப்பா இந்த அல்ப ஆயுசில் போட்டுக்காப்பா இந்த அல்ப ஆயுசில் நல்லா நேரம் உக்காடுற ராஜா இதெல்லாம் கூட கொடுமை இல்லடா நீ 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்தோன்னு கேட்டியாப்பா 4வது சாப்பாட்டுக்கு அந்த மட்டன் சரிவாவே கொடுக்குறான் எட்டாந்த பகுதியா எட்டாந்த எப்பா நீ ரசம் கேட்டியாடா பாய தரண்டா ஐயோ அழகா சாப்பாடு போட்டாங்களே ரசத்தை ஊத்துறாங்க ஒரு வாரி வச்சா அம்மா ரசத்துல உப்பு இல்லை உப்பு எடுத்தாரு நான் சந்தோஷம் குடுக்கணும் உள்ள ஒன்னாச்சு கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உக்காந்துருந்தா என்ன இவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டும் இவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோல மாவை வாரி சோத்துல போட்டு இந்த பாவினா வந்த புதுசுல இந்த பாவினா வந்த புதுசுல நானும் இந்த பாவி அந்த கம்பெனிக்கு வந்து 8 வருஷம் ஆகுது நான் சாப்பிட்டு வீட்டு வாசல் முன்னாடி படுத்திருந்தேனே இந்த பாவி நான் சும்மா இருக்க கூடாதா வயிற்ற கலக்குச்சேன்னு இடம் தேடினேன் அம்மா எனக்கு இடம் கிடைக்கல இடம் கிடைக்காது இந்த பாவி நான் என்ன பண்ண நான் வாசலிலே பேணும் போட்டேன் ஐயோ அம்மா வயிறு கலக்கச்சு இடம் தெரியாத வாசல்ல பேணுட்டேன் ராஜா பக்கத்துல படுத்து அந்த பாடுகோள் தொம்பா இருக்க கூடாதா ஐயோ அத துவர பருப்பு ராஜா அத துவர பருப்பு இந்த பொட்டை தொட்டு தொட்டு நக்கி பார்த்தா ஓயப்பா இந்த பாவினா ஆத்த குறுக்க கட்டி எப்ப நான் அவர நாத்திட்டு நீ ஆபரேஷன் பண்ண நான் ராஜா